Hi பசங்களா. Hi, hello. 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 Hi பசங்களா. இது நம்மளோட செகண்ட் சம்மர் கேம்ப் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டேன். ஸோ அதில் பீரியோடிக் டேபிள் தான் நாம் டிஸ்கஸ் பண்ணது. ஸோ அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேட்க சொன்னார். ஆனால் நீங்கள் டவுட் ஒன்றும் கேட்கல. ஸோ அது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ பார்க்குறேன்னா ஜஸ்ட் டவுட் இருந்தால் ஜஸ்ட் கேளுங்க, நான் அதில் ஆன்சர் பண்ணிவிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கிற சம்மர் கேம்பில் செகண்ட் செஷன் பேசிக் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி என்ன, Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் இருக்குது. ஸோ கோ அண்ட் ஃபாலோ அஸ். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அது ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒரு பிரான்ச். ஓகே, கெமிஸ்ட்ரியோட ஒரு பிரான்ச். ஸோ அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தட் டீல்ஸ் வித் த carbon compounds. Okay, it is the branch in chemistry that deals with the carbon compounds. So carbon compounds maybe அது என்ன, கார்பன் ஹைட்ரஜனாக இருக்கலாம். ஓகே, அந்த காம்பவுண்ட் கார்பன் ஹைட்ரஜனாக இருக்கலாம், இல்லைன்னா கார்பன் வேறு ஏதாச்சும் ஆட்டம் ஆனாலும் பரவாயில்லை. ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்டோட பேஸ்னா ஆக்சுவலி கார்பன். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்டோட இம்பார்ட்டண்ட் பார்ட் எதுன்னு கேட்டால் அது கார்பன் தான். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஒன் இஸ் ஹைட்ரோ கார்பன் என்ன, அந்த நேம்லே இருக்குல்ல. ஸோ என்ன ஹைட்ரோ கார்பன்னா, ஸோ ஹைட்ரோனா ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன்னா கார்பன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான் என்ன, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH4. ஓகே, CH4 எல்லாருக்குமே தெரியும்ல, CH4. இங்கே கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அண்ட் C2H6லேயும் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் என்ன, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தா CHH. ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த பாண்டில் எல்லாமே கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஸோ இல்லைன்னா கார்பன் பாண்ட் அங்கேயும் ஹைட்ரஜன் வந்தால் பரவாயில்ல. ஓகே, ஸோ ஹைட்ரஜனும் அந்த மாலிக்யூல் இல்லைன்னா அந்த காம்பவுண்டில் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, கிளியர்? அப்போ ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ்னா என்ன? ஸோ அது சிம்பிள். ஓகே, அங்கே என்ன, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யார் வந்த ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவில் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே நைட்ரஜன், சல்ஃபர் அது மாதிரி யாராச்சும் வந்தால் அப்போ என்ன சொல்லலாம், ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கே யாராச்சும் வரணும். ஓகே, ஸோ சல்ஃபர் வரலாம், நைட்ரஜன் வரலாம், ஏதாச்சும் அர்த்தம் வந்தால் அது ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் நார்மலி முன்னாடியெல்லாம், ஓகே, லைக் பிஃபோர் 80ஸ்லாம் என்ன சயின்டிஸ்ட் என்ன நினச்சேன்னா, ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்து மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ண முடியும். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்டில் இருந்து மட்டும்தான் சிந்தசைஸ் பண்ண முடியும் அப்படி நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் 1828 ஒரு சயின்டிஸ்ட் அமோனியம் சைனைட் என்ன, ஆக்சுவலி அது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அமோனியம் சைனைட்லேருந்து யூரியா என்ன, அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ அமோனியம் சைனைட்லேருந்து யூரியா சிந்தசைஸ் பண்ணார். ஓகே, யூரியா சிந்தசைஸ் பண்ணார் இன் இயர் ஆஃப் 1828. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் லெபார்ட்டரியில் ப்ரிப்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் என்ன, யூரியா. கிளியர்? ஸோ எதுக்கு கார்பன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? ஸோ அதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. கார்பனுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால தான் கார்பன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில்
why carbon this much importance, எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கார்பனுக்கு கொடுக்குறேன்னு அதுக்கு இதெல்லாம் ரெண்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஒன் இஸ் கேட்டனேஷன், இன்னொன்று டெட்ராவேலன்சி. கேட்டனேஷன்னா என்ன? கேட்டனேஷன்னா கார்பனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு லாங் செயினாக மாறுறதுக்கு கார்பனுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ catenation is the ability of carbon to form carbon carbon long chains. Okay, carbon carbon bond and to form long chains. Okay, long chain. Yes, yeah, hello Ramya. Yes, so அதுதான் கார்பனோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, கிளியரா வைஷ்ணவி, ரைஹானா? எஸ், லைக் 1 hour இருக்கும் ரேஹானா, ஆல்மோஸ்ட் 1 hour இருக்கும். ஓகே, ஸோ கேட்டனேஷன் கார்பனோட அது ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ கார்பனுக்கு என்ன, இட்ஸ் அ எபிலிட்டி ஆஃப் கார்பன் டு மேக் கார்பன் கார்பன் பாண்ட்ஸ். ஓகே, அப்படியே லாங் செயினாக லைக் இப்படி லாங் செயினாக யாருக்கு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு எபிலிட்டி யாருக்கு இருக்குது? கார்பனுக்கு இருக்குது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெட்ராவேலன்சி. என்ன டெட்ராவேலன்சினா கார்பனோட லைக் அவுட்டமோஸ்ட் ஷெல் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? கார்பனோட அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது? 1. ஓகே, ஸோ கார்பனோட அட்டோமிக் நம்பர் எவ்வளோ? இட் இஸ் 6. ஸோ அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் 2 4 4னா ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் தான் அவுட்டமோஸ்ட். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்? வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால என்ன கார்பன் 4 கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, கார்பனில் 4 கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, கிளியரா? ஸோ அதுதான் என்ன டெட்ராவேலன்சி ஆஃப் கார்பன். ஓகே, கார்பனில் டெட்ராவேலன்சி, கார்பனில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ டெட்ராவேலன்சி. ஸோ கார்பனில் என்ன 4 கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ என்ன அது 4 சிங்கிள் பாண்ட் ஆகும். ஓகே, 4 சிங்கிள் பாண்ட் ஆகலாம், இல்லைன்னா எப்படி டபுள் பாண்ட் 1 டபுள் பாண்ட் அண்ட் 2 சிங்கிள் பாண்ட் ஆகலாம், இல்லைன்னா என்ன ட்ரிப்பிள் பாண்ட் ஆகலாம், 1 ட்ரிப்பிள் பாண்ட் அண்ட் 1 சிங்கிள் பாண்ட். அப்போது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்பில் பாண்ட் பண்ணுறதுக்கு எபிலிட்டி யாருக்கு இருக்குது? கார்பனுக்கு இருக்குது. ஓகே, ஸோ 2 டபுள் பாண்டும் ஆகலாம். ஓகே, ஸோ 2 டபுள் பாண்டும் ஆகலாம். ஓகே, 4 சிங்கிள் பாண்ட் ஆகலாம், இல்லைனா 2 சிங்கிள் பாண்ட் அண்ட் 1 டபுள் பாண்ட், 1 ட்ரிப்பிள் பாண்ட் அண்ட் 1 சிங்கிள் பாண்ட், இல்லைனா டபுள் பாண்டும் ஃபார்ம் பண்ண யாருக்கு முடியும்? கார்பனுக்கு முடியும். ஓகே, கிளியர் இல்லை? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது கார்பன் காம்பவுண்ட்ஸோட ரெப்ரசன்டேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ எப்படி கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும், அதுதான் என்ன ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, 4 டைப்ஸாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் காம்பவுண்டை 4 டிஃப்ரெண்ட் டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஆர்கானிக் காம்பவுண்டில், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஓகே, ஸோ பார்க்கலாம்ல ஸோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோலிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஸோ அது ஒரு டைப். Next is expanded structural formula. Okay, expanded structural formula. So this expanded structural formula is also called structural formula. Okay, in the expanded structural formula where in a structural formula no okay, structural formula. So sometimes exam nalla question paper la structural formula nu mattum da kekku. Okay, so expanded structural formula na sometimes kekadu. Okay, அது ஜஸ்ட் எப்படி ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படி மட்டும்தான் கொடுக்கும். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா என்ன? ஆக்சுவலி எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கண்டென்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே, கண்டென்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இஸ் ஆல்சோ கோல்ட் என்ன கண்டென்ஸ்டானும் சொல்லலாம். ஓகே, கண்டென்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை கண்டென்ஸ் ஃபார்முலானும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாண்ட் லைன் நோட்டேஷன், அது ஃபோர்த் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா
கார்பனும் ஓகே ஒரு மாலிக்யூல் இல்லைனா ஒரு காம்பவுண்டில் இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் அதோட டோட்டல் நம்பர் தான் என்ன மோலிகுலார் ஃபார்முலானா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சி ஓகே ஸோ 3 கார்பன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஓகே டெட்ராவேலன்சி இருக்குல்ல கார்பனுக்கு. ஸோ 4 bonds ஓகே 4 bond சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குங்க. ஸோ இதோட மாலிகுலார் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? மாலிகுலார் ஃபார்முலானா ஜஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம், அதாவது அதுனா கார்பன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்குல்ல. ஸோ கார்பன் எவ்வளோ இருக்குது, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, அதோட நம்பர் மட்டும் எழுதுனா போதும். ஓகே ஸோ மாலிகுலார் ஃபார்முலா மாலிகுலார் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஸோ எவ்வளோ கார்பன் இருக்குது 1 2 3. ஸோ C3 எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஹைட்ரஜன் இருக்குல்ல. ஸோ H8 ஓகே H8. ஸோ இதுதான் என்ன மாலிகுலார் ஃபார்முலானா. ஸோ எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது அதோட நம்பர், எவ்வளோ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது அதோட நம்பர், இல்லை வேறு ஏதாச்சும் ஆட்டம் இருந்தால் ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே வேறு ஏதாச்சும் ஆட்டம் இருந்தால் அதோட நம்பரும் எழுதுக்கணும். ஓகே ஸோ அதுதான் என்ன மாலிகுலார் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஓகே எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலானா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே எல்லா பாண்டுமே செப்பரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ அதுதான் இது. ஓகே இதுதான் என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இல்லைனா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு எழுதலாம். ஓகே ஸோ இதில் பார்த்தா என்ன எல்லா பாண்டும் தெரியுது இல்லை, கார்பனோட ஃபார்ம் ப்ராப்பராக தெரியுது, எல்லாமே ஹைட்ரஜன் தான், கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் கார்பன் பாண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஓகே எல்லா பாண்டுமே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்ன எக்ஸ்பேண்டட் என்ன ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டென்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவோட மீனிங் என்னன்னா லைக் அங்கே என்ன இருக்கணும்னா கார்பன் பாண்ட் இருக்கணும். ஓகே கார்பன் பாண்ட் மட்டும் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே ஸோ அது ப்ராப்பராக மென்ஷன். இங்கே எவ்வளோ கார்பன் இருக்குது 3 கார்பன் இருக்குது. ஸோ அந்த 3 கார்பன் பாண்ட் ப்ராப்பராக வரையணும். ஓகே கிளியர்? ஸோ 3 கார்பன் எல்லாமே ப்ராப்பராக பாண்ட் இருக்குது. ஸோ இந்த கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது 3 ஹைட்ரஜன். ஸோ அப்போ எப்படி எழுதணும் CH3. ஸோ இந்த கார்பனில் ஹைட்ரஜன் 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கார்பன் பார்க்கலாம். இந்த கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன். ஸோ அப்போ எப்படி எழுதணும் H2. ஓகே CH3 CH2. ஸோ நெக்ஸ்ட் கார்பனில் இந்த கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் 1 2 3 ஹைட்ரஜனில். ஸோ அப்போ எப்படி எழுதணும் CH3. அப்போ CH2 CH3 CH2 ஓகே ஸோ இதுதான் என்ன கண்டென்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அங்கே என்ன இருக்கணும் கார்பன் பாண்ட் ப்ராப்பராக என்ன ட்ரா பண்ணணும். ஓகே கிளியர்? ஓகே நெக்ஸ்ட் பாண்ட் லைன் நோட்டேஷன். பாண்ட் லைன் நோட்டேஷன்னா ஜஸ்ட் லைன் யூஸ் பண்ணி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பாண்ட் லைன் நோட்டேஷன்லாம். ஜஸ்ட் லைன் ஓகே ஒரு சிங்கிள் லைன் வச்சு அப்படி லைன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன். ஸோ அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இப்படி ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணால் அதோட மீனிங் ஓகே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரெப்ரசன்டேஷன் எப்படின்னா ஸோ இந்த எண்டில் 1 கார்பன் இருக்கும், இந்த எண்டில் 1 கார்பன் இருக்கும். ஸோ என்ன அங்கே என்ன ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே கார்பனோட டெட்ராவேலன்சி படி அங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் வேணும். ஸோ இது என்ன கார்பன் பாண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே கார்பன் பாண்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்ன இதுனா ஒரு 1 என்ட்டுனா அங்கே என்ன CH3 இருக்குது, H3 இருக்குது. ஓகே ஸோ இந்த சிங்கிள் லைனோட மீனிங் என்ன அங்கே 2 கார்பன் இருக்குது அண்ட் பாக்கி 3
hydrogen. Okay, 3 hydrogen இருக்கு. Okay, அந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜனும் இருக்கு. clear? so just wait. அப்போ இப்படின்னா இப்படி வருதுன்னா இப்படின்னா இங்கே என்ன இருக்கு? கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு, இங்கே ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜனும் இருக்கு. ஓகே, ஓரோ one end will represent carbon and hydrogen, mainly carbon, and அந்த கார்பனுக்கு எவ்வளோ ஹைட்ரஜன் தேவை அதுவும் என்ன இங்கே இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன டபுள் பாண்ட் இருக்குன்னா இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிளியர்? இஃப் இட் இஸ் ட்ரிபிள் பாண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஓகே, அப்போ எப்படி இது ரெப்ரசன்ட் பண்ணும்? ஓகே, பாண்ட் லைனில் எப்படி இந்த மாலிக்யூல் ரெப்ரசன்ட் பண்ணும்? ஓகே, 1 2 3 எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது? 1 2 3 கார்பன் இருக்குது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ 1 இது 1 2 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன 3 ஆயிடுச்சு. 1 2 3 இதுதான் என்ன இந்த மாலிக்யூல். ஓகே, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஓகே தானே? ஸோ எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஓகே. ஸோ அதுக்கு பிறகு கண்டென்ஸ் ஃபார்முலா ஓகே, அண்ட் என்ன பாண்ட் லைன் நோட்டேஷனும் கிளியர் தானே? ஓகே, எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின், convert the following condensed structural formula into expanded structural formula and bond line notation. So இங்கே என்ன கொடுத்திருக்கு? condensed structural formula கொடுத்திருக்கு. Okay, so we should convert that condensed structural formula into expanded structural formula and bond line notation. So start பண்ணலாமா? Okay, start பண்ணலாமா? Okay, okay. So CH3 CH2 CH3. ஸோ அது எப்படி எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவில் எழுதணும்? ஸோ அங்கே என்ன ப்ராப்பராக கார்பன் கார்பன் பாண்டும் வேணும், கார்பன் ஹைட்ரஜன் பாண்டும் வேணும். ஓகே, ஸோ கார்பன் கார்பன் பாண்ட் சி எவ்வளோ கார்பன் இருக்குது? சி 3 கார்பன்ஸ். ஓகே, இங்கே 3 கார்பன்ஸ் தான் இருக்குது. ஓகே, 3 கார்பன்ஸ் அண்ட் எவ்வளோ ஹைட்ரஜன்? ஃபர்ஸ்ட் கார்பனில் 3 ஹைட்ரஜன். ஸோ 1 2 3. ஸோ செகண்ட் கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன்? 1 2. ஓகே, அண்ட் தேர்ட் கார்பனில் எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன்ஸில். ஸோ 1 2 3. ஸோ இதுதான் என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஸோ CH2 CH2. ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், இங்கே கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். ஸோ அதுக்கு பிறகு என்ன ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வரையலாம். ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது? இங்கே ஸோ இங்கே 2. ஓகே, CH2ல. ஸோ இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலும் என்ன 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இங்கேயும் 2. கிளியர்? ஸோ இதுதான் இந்த கண்டென்ஸ் ஃபார்முலா. இந்த கண்டென்ஸ் ஃபார்முலாவோட என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் CH3. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, CH3 CH2 6 times CH3. அது எப்படி எழுதலாம்? அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ஸோ எப்படி இருக்குது? CH3 சிங்கிள் பாண்ட், CH2 6 times CH3. இதோட மீனிங் என்னன்னா, ஸோ இங்கே CH2 6 times இருக்குது. ஓகே, இங்கே CH2 6 times இருக்குது. ஸோ அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? ஸோ C and 6 CH2 இருக்குல்ல. ஸோ 6C இருக்குங்க. 1 2 3 4 5 6 and this CH3 also. So okay, ஸோ அங்கே என்ன வேணும்? என்ன தேவை?
ஹைட்ரஜன்ல ஹைட்ரஜன் கார்பனோட டெட்ராவேலன்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு பிறகு கார்பன் 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 ஹைட்ரஜன் பாண்ட் வரையணும். ஓகே, ஸோ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் வச்சு கார்பனோட டெட்ராவேலன்சி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, கிளியர்? ஸோ இது தான் CH3. இங்கே பாருங்க CH3. ஓகே, இது CH3. CH2 6 டைம்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு CH2 1 2 3 4 5 6. ஓகே, அதுக்கு பிறகு என்ன CH3 இருக்குது. ஓகே, இது ஒரு CH3. ஓகே, கிளியர்? இதுதான் என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன். ஓகே, பாண்ட் லைன் நோட்டேஷன் என்ன ஜஸ்ட் லைன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது என்ன CH3 CH2 CH3. ஸோ எப்படி? ஸோ 3 கார்பன் இருக்குது. ஸோ 1 கார்பன் 2 கார்பன் ஸோ 3 கார்பன். ஓகே, கிளியர் இல்லை? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி வரையலாம்? இது எப்படி பாண்ட் நோட்டேஷனில் வரையலாம்? ஸோ ஜஸ்ட் 2 கார்பன் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஒரு சிங்கிள் பாண்ட் சிங்கிள் லைன் மட்டும் போதும். ஓகே, ஸோ சிங்கிள் லைன் மட்டும் போதும். ஆனால் கார்பன் கார்பன் எப்படி இருக்குது? கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்குது. ஓகே, கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்குது. அப்போ எப்படி வரையணும்? ஸோ டபுள் பாண்ட் மென்ஷன் பண்ணணும். ஓகே, டபுள் பாண்ட் ப்ராப்பராக இங்கே இந்த ஸ்ட்ரக்சரில் மென்ஷன் பண்ணணும். எப்படி? ஸோ டபுள் பாண்ட் அப்படி வரையலாம். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன? CH இங்கே என்ன இருக்குது? CH இருக்குது, டபுள் பாண்ட். ஓகே, CH இருக்குது, இங்கே ஒரு CH இருக்குது, டபுள் பாண்ட், இதுவும் CH. கிளியர்? ஸோ இது எப்படி வரையலாம்? ஓகே, இது டோட்டல் எவ்வளோ கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஸோ 8னா 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8. ஜஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். 1 கார்பன் எங்கே இருக்குது? ஓகே, 1 2 3 4 5 6 7 8. கிளியர் இல்லை? ஸோ இது தான் இதோட என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன். ஓகே, இது தான் இதோட பாண்ட் லைன் நோட்டேஷன். கிளியர் இல்லை? ஓகே, எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் question. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன, இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். ஸோ கொஸ்டின், convert the following bond line notation into condensed structural formula, expanded structural formula and molecular formula. ஓகே, இது என்ன? இது ஒரு bond line notation. ஓகே, இது என்ன? ஒரு bond line notation. ஸோ இது என்ன எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாக்கும் மாலிகுலர் ஃபார்முலாக்கும் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி 2 பாண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கார்பன் இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்ல எல்லாம் என்ன கார்பன் தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் சிங்கிள் பாண்ட். ஸோ இந்த கார்பனுக்கு இங்கே ஆல்ரெடி 2 சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சுல. ஸோ பாக்கி எவ்வளோ பாண்ட் இருக்கும்? மீதி 2 ஹைட்ரஜன் இருக்கணும்ல, 2 ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ எப்படி வரையலாம்? CH எவ்வளோ H வரும்? 1H 2H. ஓகே, ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் கார்பன். அண்ட் இந்த கார்பன் ஆல்ரெடி என்ன 2 சிங்கிள் பாண்ட், கார்பன் கார்பன் 2 சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஸோ மீதி 2 பாண்ட்ஸ் வித் ஹைட்ரஜன். இங்கேயும் எப்படி இருக்குது? கார்பன் கார்பன் கார்பன். ஓகே, ஸோ மீதி இங்கே எவ்வளோ பாண்ட் வேணும்? இங்கே ஆல்ரெடி 2 சிங்கிள் பாண்ட் இருக்குது, மீதி 2 ஹைட்ரஜன் வேணும்.
hydrogen, 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 இங்கேயும் hydrogen, hydrogen. Okay, clear. Okay, இதுதான் என்ன இந்த ஸ்ட்ரக்சரோட இந்த bond line ஸ்ட்ரக்சரோட okay bond line notationோட expanded structure. Okay, இதுதான் என்ன expanded structural formula. Okay, clear. So இங்க ப்ராப்பரா கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு, ப்ராப்பரா கார்பன் ஹைட்ரஜன் பாண்டும் இருக்கு. ஓகே, இதுதான் என்ன இதோட expanded structural formula. So அப்போ எப்படி molecular formula எழுதலாம்? molecular formula எப்படி எழுதலாம்? molecular formulaனா என்ன? just recall பண்ணுங்க. molecular formulaனா சிம்பிளா ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, கார்பன் எவ்வளோ இருக்கு, அது மட்டும் போதும்ல. ஸோ ஜஸ்ட் கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இங்கே இருக்கு. ஸோ ஜஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க எவ்வளோ கார்பன் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 இங்கேயும் இருக்குல்ல. ஸோ இங்கேயும் ஒரு கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகே, ஜஸ்ட் 1 2 3 4 5 6 6 கார்பன்ல. ஸோ கார்பன் 6. ஸோ ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஹைட்ரஜனும் இருக்கு. ஓகே, C6H12 அதுதான் என்ன? அதுதான் என்ன இதோட மாலிகுலர் ஃபார்முலா. கிளியரா? கிளியரா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ இது எப்படி எழுதலாம்? இதோட எக்ஸ்பாண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் இருக்குல்ல. ஸோ 2 லைன்ஸோட மீனிங் என்ன? 2 லைன்ஸ் வந்தால் அதோட மீனிங் என்ன அங்கே? ஸோ இது என்ன டபுள் பாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே 2 லைன்ஸ் பக்கத்தில் வந்தால் அது என்ன டபுள் பாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன கார்பன் கார்பன் டபுள் பாண்டில் இருக்குது. ஓகே, தெரிஞ்சு போச்சுல. கார்பன் கார்பன் 2 கார்பன் மட்டும்தான் இருக்குது, அந்த கார்பன் டபுள் பாண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மீதி எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கும்? இங்கே பார்த்தா 1 ஹைட்ரஜன், இங்கேயும் 1 ஹைட்ரஜன். ஓகே, டெட்ராவேலன்சி, கார்பனுக்கு டெட்ராவேலன்சி. ஸோ கார்பனுக்கு டெட்ராவேலன்சி. ஸோ 2 பாண்ட்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு கார்பன் கார்பன் பிட்வீனில். ஸோ பாக்கி எவ்வளோ இருக்குது? சிம்பிள் 2. ஸோ இதுதான் இதோட இந்த ஸ்ட்ரக்சரோட இந்த பாண்ட் லைன் நோட்டேஷனோட எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? சிம்பிள், கார்பன் கவுண்ட் பண்ணுங்க. எவ்வளோ கார்பன் இருக்குது? ஜஸ்ட் 2 கார்பன். ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? சாரி, 6 நான் என்ன எழுதியிருக்கேங்க? ஸோ கார்பன் 2, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 4. ஓகே, C2H4. சிம்பிள். கிளியர்? ஓகே, என்ன மாலிகுலர் ஃபார்முலா, என்ன கண்டென்ஸ் ஃபார்முலா, என்ன எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சுல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைப்ரிடைசேஷன். ஸோ ஹைப்ரிடைசேஷன்னா என்ன பசங்களா ஹைப்ரிடைசேஷன்னா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹைப்ரிடைசேஷன்னா ஆக்சுவலி லைக் 2 ஆர்பிட் ஆர் சிமிலர் எனர்ஜி இருக்கிற ஆர்பிட் கம்பைன் பண்ணி என்ன நியூ ஆர்பிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, மிக்ஸ் பண்ணி நியூ ஆர்பிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜியில் நியூ ஆர்பிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுதான் என்ன ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஹைப்ரிடைசேஷன்னா என்ன? மிக்சர் ஆஃப் ஆர்பிட்னு சொல்லலாம். ஆர்பிட் என்ன சிமிலர் எனர்ஜியில் இருக்கிற ஆர்பிட் மிக்ஸ் ஆகி ஓகே கம்பைன் பண்ணி நியூ ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஹைப்ரிடைசேஷன். கிளியரா? ஓகே, ஸோ இங்கே எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இருக்குது. ஸோ எஸ்பியில் 3 டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. ஓகே, எஸ்ஸும் பியும் கம்பைன் பண்ணால் என்ன 3 டிஃப்ரெண்ட் டைப் ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ 1 இஸ் எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். ஓகே, 1 எஸ்ஸும் 1 பியும் கம்பைன் பண்ணால் 1 எஸ்பி ஹைப்ரிடைசேஷன் கிடைக்கும். ஓகே, 1 எஸ்ஸும் 1 பியும் கம்பைன் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 1 எஸ்பி ஹைப்ரிடைசேஷன். ஓகே, ஸோ இங்கே எஸ்பியில் எஸ்ஸோட பர்சன்டேஜ் 50%, இந்த எஸ்பியில் எஸ்ஸோட பர்சன்டேஜ் 50%, பியோட
கேரக்டர் ஓகே பியோட கேரக்டர் 50% தான் இருக்கும் ஓகே sp ஹைப்ரிடைசேஷனில் s கேரக்டர் 50% p கேரக்டர் எவ்வளோ 50% தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் sp2 னா என்ன 1s and 2p orbital combine to form sp2 orbitals okay ஒரு s-உம் ரெண்டு p orbitals-உம் combine பண்ணிட்டு sp2 hybridization இல்லனா sp2 orbital ஆகும் ஓகே ஸோ அங்கே என்ன 1s and 2p ஸோ அதனால sp2 ஓகே கிளியர் ஸோ சிம்பிள் ஸோ இங்கே பார்த்தா இதில் s-ஓட கேரக்டர் ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் 33.3% கிட்ட தான் வரும் அண்ட் பியோட கேரக்டர் இந்த sp2ல பியோட கேரக்டர் 66.6 சம்திங் கிடைக்கும் ஓகே 66 பாயிண்ட் சம்திங் ஓகே 66.6 சம்திங் ஓகே ஸோ அப்படி தான் கிடைக்கும் ஓகே பியோட கேரக்டர் அதுதான் sp2னா 1s and 2p ஓகே ஸோ நெக்ஸ்ட் sp3 அப்போ sp3னா எவ்வளோ s-உம் எவ்வளோ p-யும் கம்பைன் பண்ணிட்டு sp3 ஃபார்ம் ஆகும் ரொம்ப சிம்பிள்ல ஸோ 1s and 3p கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்கும் sp3 கிடைக்கும் ஸோ அதில் s-ஓட கேரக்டர் s-ஓட பர்சன்டேஜ் என்ன 25% பியோட பர்சன்டேஜ் எவ்வளோ 75% இருக்குது ஓகே sp3 ஓகே p3 இருக்குல்ல ஸோ பியோட பர்சன்டேஜ் டாமினண்ட்டாக இங்கே இருக்குது ஓகே ஸோ பியோட பர்சன்டேஜ் 75% s-ஓட பர்சன்டேஜ் 25% ஸோ sp3னா 1s and 3p ஓகே கம்பைன் பண்ணிவிட்டு நியூ 1 sp3 ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ சிம்பிள் எஸ் ஸோ sp3னா எப்படி இருக்கும் ஸோ இதில் பாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே sp3ல எல்லாருமே சிக்மா பாண்ட்னா என்ன எல்லாருமே சிங்கிள் பாண்டாக இருக்கும் ஓகே அங்கே பை வந்தால் தான் என்ன டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் வரும் சிக்மா பாண்டுனா அது எல்லாமே சிங்கிள் ஓகே சிக்மா பாண்ட் என்ன சிக்மா பாண்டுனா அது சிங்கிள் பாண்ட் ஓகே சிங்கிள் பாண்ட் ஸோ பை வந்தால் அது என்ன ஆகிடும் அன்சாச்சுரேட்டடாக ஆகிடும் ஓகே ஸோ தட் மீன்ஸ் டபுள் பாண்ட் இருக்கலாம் இல்லைன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம் ஓகே ஸோ sp3ல எல்லாமே ஆல் சிக்மா அங்கே சிக்மா பாண்ட் மட்டும்தான் இருக்கும் ஓகே நோ பை பாண்ட்ஸ் அங்கே பை பாண்டே இல்லை ஸோ sp2ல எப்படி இருக்குது sp2ல 3 சிக்மா பாண்ட் ஓகே 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட் ஓகே 3 சிக்மா பாண்ட் அண்ட் 1 பை பாண்ட் ஓகே ஸோ sp-ல எப்படி இருக்கும் sp-ல 2 சிக்மா அண்ட் 2 பை ஓகே 2 சிக்மா அண்ட் 2 பை ஸோ இதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sp3யோட ஓரியன்டேஷன் sp3னா sp3 என்ன 3 வரல ஓகே sp3 ஓகே இப்போ கிளியர் ஆயிடுச்சுல ஸோ sp3 எப்படி இருக்கும் அது டெட்ராஹெட்ரல் ஓகே டெட்ராஹெட்ரல் ஸோ டெட்ராஹெட்ரல்னா கார்பன் சென்ட்ரலில் இருக்கும் ஓகே இது ஆக்சுவலி என்ன 3D ஷேப் ஓகே 3D ஷேப் ஓகே ஸோ கார்பன் சென்ட்ரலில் இருக்கும் அண்ட் 4 ஹைட்ரஜன் இதுதான் டெட்ராஹெட்ரல் ஸோ இதில் கார்பன் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஆல்மோஸ்ட் 109.5 டிகிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த ஹைட்ரஜன் ஓகே இது ஆக்சுவலி 3D ஷேப் ஓகே ஸோ 3D ஷேப்பில் இந்த ஹைட்ரஜன் பாண்ட் எப்படி இருக்கும் 109.5 டிகிரி ஓகே கிளியர்ல இதுதான் டெட்ராஹெட்ரலோட ஸ்ட்ரக்சர் ஓகே ஓரியன்டேஷன் ஓகே ஸ்பேஸில் எப்படி இருக்கும்னு ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன sp2னா என்ன அது ட்ரைகோனல் பிளானார் தெரியும்ல அது என்ன பிளெயினில் இருக்கும் அண்ட்
கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்கும் அண்ட் இங்கே எப்படியும் இருக்கும். ஓகே, கிளியர் இல்லை? ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ? சிம்பிள் 120 டிகிரி. ஓகே, இதுதான் என்ன ட்ரைகோனல் பிளானார். கிளியர் இல்லை? ஓகே, இதோட பாண்ட் ஆங்கிள் 120 டிகிரி. தென் sp2. ஓகே, sp2னா டபுள் பாண்ட் வேணும்ல, ஸோ கார்பன் கார்பன் டபுள் பாண்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன sp. ஓகே, spனா எப்படி இருக்கும்? spனா அது லீனியராக இருக்கும். ஓகே, லீனியராக இருக்கும். ஓகே, கிளியர் இல்லை? ஸோ லீனியர்னா சி டபுள் பாண்ட் சி. ஓகே, இப்படி வரலாம். ஓகே, டபுள் பாண்ட் சி இப்படி. ஸோ இது எப்படி இருக்கும்? 180 டிகிரி. ஓகே, 180 டிகிரி. இதில் எவ்வளோ சிக்மா பாண்ட் அண்ட் எவ்வளோ பை பாண்ட் இருக்குது பாருங்கள். 2 சிக்மா 2 பை. ஓகே, 2 சிக்மா 2 பை இருக்குது. கிளியர்? ஓகே, ஸோ 180 டிகிரி லீனியர் ஷேப். ஓகே, லீனியர் தான். ஓகே, இது என்ன? லீனியர் ஸ்ட்ரக்சர். ஓரியன்டேஷன் எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் 2D. ஓகே, இது ரெண்டுமே இது என்ன 2D. ஓகே, ஆனால் டெட்ராஹெட்ரல் எப்படி? அது 3D ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளியரா? ஓகே, இதோட கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஓகே எல்லாமே find the hybridization of each carbon atom in the following molecule. ஸோ இங்கே பாருங்க, ஸோ கொஞ்சம் மாலிக்யூல்ஸ் எல்லாம் தந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தா இது எந்த டைப் ஃபார்முலா? இது எப்படி ரெப்ரசன்ட்? இது எந்த டைப் ரெப்ரசன்டேஷன் இது சொல்லுங்க. எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. எல்லாம் இங்கே கார்பன் பாண்ட் இருக்குது, கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக வரைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது என்ன? எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸோ இது எப்படி இருக்குது? இது என்ன ஃபார்முலா? கண்டென்ஸ்டு ஃபார்முலா. ஓகே, என்ன கண்டென்ஸ்டு ஃபார்முலா. கிளியர்? இது என்ன? பாண்ட் லைன். ஓகே, இது என்ன? பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆர் பாண்ட் லைன் நோட்டேஷன் சொல்லலாம். ஸோ என்ன கொஸ்டின் என்ன? பேக் டு கொஸ்டின். ஃபைண்ட் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஈச் கார்பன் ஆட்டம் இன் த ஃபாலோயிங் மாலிக்யூல். ஓகே, கிளியர்? ஸோ கார்பன் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த கார்பன் எல்லாமே சிக்மா பாண்ட் தான். அப்போ என்ன? sp3. இதுவும் sp3, இதுவும் sp3, இதுவும் sp3. எல்லாமே 4 சிங்கிள் பாண்டில் இருக்குல்ல, எல்லாமே சிங்கிள் பாண்ட். 4 சிக்மா பாண்ட். 4 சிக்மா பாண்ட்னா எல்லாமே சிக்மா பாண்ட். ஆல் சிக்மா பாண்ட், தட் இஸ் sp3. ஓகே, எல்லாருமே என்ன? sp3. ஸோ 1 2 3 4 கார்பன் இருக்குது, 4 sp3. ஓகே, 4 sp3 கார்பன். கிளியர்? ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின். CH2 double bond CH single bond, CH2 single bond CH double bond CH2. ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷன் பாருங்க. ஸோ இதோட ஹைப்ரிடைசேஷன் எப்படி இருக்குடா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் எப்படி இருக்குது? டபுள் பாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டுனா அங்கே என்ன பாண்ட் இருக்குது? ஸ்பெஷல் பாண்ட் இருக்குல்ல. என்ன பாண்ட்? சிக்மாயும் இருக்குது, பையும் இருக்குது. ஓகே, பை பாண்ட் இருக்குது. எவ்வளோ பை பாண்ட்? 1 பை பாண்ட் இருக்குது. 1 பை பாண்ட் மீன்ஸ் it is sp2. ஓகே, it is sp2. ஸோ இந்த கார்பன் sp2. ஓகே, இந்த கார்பன் sp2. this carbon is sp2. இந்த கார்பனும் டபுள் பாண்ட் இருக்குது கார்பனுக்கும். ஸோ இதுவும் sp2. ஸோ இந்த கார்பன் இங்கேயும் சிங்கிள் பாண்ட். ஸோ சிங்கிள் பாண்ட் வந்தால் எல்லாம் சிங்கிள் பாண்ட். ஓகே, ஸோ 4 சிங்கிள் பாண்ட்னா அது என்ன? sp3. ஓகே, ஃபுல் சிங்கிள் பாண்ட்னா அது எல்லாமே என்ன? ஃபுல் சிக்மானா ஆல் சிக்மா, தட் இஸ் sp3. ஸோ நெக்ஸ்ட் கார்பன். ஸோ இந்த கார்பனுக்கு என்ன? டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அது என்ன? sp2. இதுக்கும் டபுள் பாண்ட் இருக்குது, அது என்ன? sp2. கிளியர் ஆயிடுச்சா? எஸ், கிளியரா சஞ்சய்? எஸ் சஞ்சய், எஸ்.
ஓகே நெக்ஸ்ட் என்ன இந்த டைப் தான் பாண்ட் நோட்டேஷன்ல ஸோ பாண்ட் லைன் நோட்டேஷன் ஸோ ஜஸ்ட் லைன் மட்டும்தான் இருக்குல்ல ஸோ இந்த கார்பன் ஓகே இங்கே என்ன கார்பன் இருக்குது ஸோ இந்த கார்பனில் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இங்கே என்ன ஹைட்ரஜனும் இருக்கும் எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஸோ இது என்ன sp3 கார்பன் ஓகே இது என்ன sp3 கார்பன் ஸோ இந்த கார்பன் என்ன இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் ஸோ இங்கே பார்த்தா என்ன இருக்குது இங்கே ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குது தட் மீன்ஸ் 2 பை இருக்குது 2 பை பாண்ட் இருக்குது 2 பை பாண்ட்னா அது என்னாச்சு 2 பை பாண்ட் அது என்ன sp hybridization ஓகே அது என்ன sp hybridization ஸோ இந்த கார்பனுக்கும் என்ன இங்கே ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குது ஸோ இதுவும் என்ன sp hybridization ஸோ இந்த கார்பன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த கார்பன் என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது இந்த கார்பன் அது என்ன சிம்பிளில் ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குது கார்பன் சிங்கிள் பாண்ட் அண்ட் ஹைட்ரஜனும் இருக்கும் ஸோ எல்லாருமே சிங்கிள் பாண்ட் ஸோ இட் இஸ் sp கிளியர் இல்லை ஏதாச்சும் டவுட் ஓகே இது என்ன மாலிக்யூல் மேம் அந்த டவுட்டில் இருக்கா இது எந்த மாலிக்யூல் இது என்ன மாலிக்யூல் ஸோ இது தான் என்ன நம்மளோட பென்சீன் ஓகே இது தான் பென்சீன் ஓகே சிம்பிள் பென்சீனில் ஆல்டர்னேட் பாண்ட்ஸ் டபுள் பாண்ட்ஸ் தான் இருக்கும் ஓகே ஆல்டர்னேட் பாண்ட்ஸ் எல்லாம் டபுள் பாண்ட்ஸ் ஸோ இது என்ன ஸோ ஜேஸ் பார்க்கலாம் ஸோ இந்த கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது 1 பை பாண்ட் இருக்குது ஓகே 1 பை பாண்ட்னா இட் இஸ் sp2 ஓகே ஸோ இந்த கார்பனுக்கும் என்ன sp2 இதுவும் sp2 எல்லா கார்பனுமே sp2ல இருக்குது கிளியரா எல்லா கார்பனுமே sp2ல இருக்குது வை பிகாஸ் இங்கே டபுள் பாண்ட் எல்லா கார்பனுக்குமே டபுள் பாண்ட் வர்ற மாதிரி இருக்குல்ல ஸோ எல்லா கார்பனுக்குமே டபுள் பாண்ட் வர்ற மாதிரி இருக்கு ரியலி என்னோட நேம் தெரியாதா அஸ்வதி ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ஓகே கமான் ஸோ இது என்ன ஒரு ஸ்கொயர் இருக்கு எஸ் ஸ்கொயர்னா அது என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன்ல ஸோ இங்கே கார்பன் இருக்குது 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 எல்லாமே சிங்கிள் பாண்ட் எல்லாமே சிக்மா பாண்ட் ஓகே எல்லாமே சிக்மா பாண்ட் ஓகே ஏதாச்சும் பை பாண்ட் இருக்கா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கா நோ நத்திங் ஸோ எல்லாருமே எல்லா கார்பனுமே என்ன sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது ஓகே எல்லா கார்பனுமே sp3 ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது ஓகே கிளியர் இல்லை ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மாலிக்யூல் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கார்பன் ஸோ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த கார்பனில் ஹைப்ரிடைசேஷன் என்ன இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன எல்லாமே சிக்மா பாண்ட் தான் எல்லாமே சிக்மா இங்கேயும் சிக்மா ஹைட்ரஜனும் சிக்மா இல்லை கார்பன் சிக்மா ஒப்வியஸ்லி அப்போ இது sp3 ஸோ இங்கேயும் கார்பன் சிக்மா தான் இருக்குது ஸோ அப்போது இதுவும் sp3 ஸோ இங்கேயும் sp3 இங்கேயும் sp3 எங்கே பார்த்தாலுமே sp3ல ஸோ இதுவும் எல்லாமே sp3 பிகாஸ் எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்குல்ல ஸோ எல்லாமே சிக்மா பாண்டில் இருக்குது சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட் சொல்லலாம் ஓகே எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்போ எல்லாமே சிக்மா பாண்ட் நோ பை பாண்ட் ஓகே ஸோ எல்லாமே sp3 ஸோ இங்கே பாருங்க ஸோ செவன்த் ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கார்பன் ஹைப்ரிடைசேஷன் என்ன இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் பாருங்கள் இந்த கார்பன் சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது ஓகே கார்பன் சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது ஸோ அப்போ என்ன கார்பன் சிங்கிள் பாண்ட்னா இது எந்த ஹைப்ரிடைசேஷன் sp3 ஓகே கிளியர் ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தா இது எப்படி இருக்குது கார்பன் சிங்கிள் பாண்டில் தான் இருக்குது ஸோ இதுவும் என்ன sp3 ஹைப்ரிடைசேஷன் ஓகே ஸோ இங்கே பாருங்க இங்கே பார்த்தா இது சிங்கிள் பாண்ட்
இது சிங்கிள் பாண்ட், ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, இங்கே கார்பனுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் 3 சிக்மாயும் 1 பையும் இருக்குது. 1 பை மீன்ஸ் 1 பை வந்தால் அது என்ன ஆகிடும்? sp2. ஓகே, ஸோ நீங்கள் இது ஹோம்ஒர்க்காக பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ ஒன் ஹோம்ஒர்க். ஸோ இது homework. ஓகே, எவ்வளோ sp3 இருக்குது, sp2 இருக்குது, ஜஸ்ட் கமெண்டில் ஆன்சர் போடுங்க. ஓகே, ஜஸ்ட் கமெண்டில் ஆன்சர் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 8. ஸோ கமெண்டில் ஆன்சர் போடுங்க. ஓகே, ஸோ நான் அது பார்க்கும் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் கார்பனோட டிகிரி. ஸோ ஆக்சுவலி கார்பன் பிரைமரி கார்பன் இருக்குது, செகண்டரி கார்பன் இருக்குது, டெர்ஷரி கார்பன் இருக்குது, அண்ட் குவாட்டர்னரி கார்பனும் இருக்குது. ஸோ பிரைமரி கார்பன்னா என்ன? ஸோ கார்பன் இஸ் பாண்டட் வித் another கார்பன். ஓகே, கார்பன் இஸ் பாண்டட் வித் another கார்பன். அப்போனா அது என்ன? பிரைமரி கார்பன்னு சொல்லலாம். ஓகே, பிரைமரி கார்பன்னா one carbon is bonded with another carbon. Okay, so a carbon atom is bonded to only one carbon atom. Okay, so இது என்ன? பிரைமரின்னு சொல்லலாம். carbon is bonded with one carbon atom. Okay, so மீதி இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன். ஓகே, இங்கே ஹைட்ரஜன் வேணும்னு இல்லை, இங்கே எல்லாமே ஹைட்ரஜன். ஓகே, ஹைட்ரஜன். ஸோ பாக்கி இதுவும் ஹைட்ரஜன். ஸோ இது அப்படியே போகட்டும். ஓகே, ஸோ இது அப்படியே நிற்கட்டும். ஸோ கார்பன் இங்கே என்ன? 1 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஓகே, கார்பன் பாண்ட். ஓகே, ஸோ இந்த கார்பன் 1 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஸோ இந்த கார்பன் இஸ் பிரைமரி கார்பன். ஓகே, திஸ் கார்பன் இஸ் ஏ பிரைமரி கார்பன்னு சொல்லலாம். ஓகே, திஸ் கார்பன் இஸ் கனெக்டட் ஆர் பாண்டட் வித் another one கார்பன். ஓகே, ஸோ அப்போ என்ன? இந்த கார்பன் இஸ் பிரைமரி கார்பன்னு சொல்லலாம். கிளியர்? அப்போ செகண்டரி கார்பன்னா என்ன? செகண்டரி கார்பன் இஸ் சிம்பிள். ஸோ கார்பன் இஸ் பாண்டட் வித் 2 other கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, இந்த கார்பன் கனெக்டட் வித் 2 other கார்பன் ஆட்டம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் CH3 வச்சுக்கலாம், இதுவும் CH3, எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், திஸ் கார்பன் இஸ் கனெக்டட் வித் ஆர் பாண்டட் வித் 2 other கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது தான் என்ன? செகண்டரின்னு சொல்லலாம். இது தான் என்ன? செகண்டரி கார்பன். ஓகே, செகண்டரி கார்பன்னா என்ன? ஆக்சுவலி எ கார்பன் ஆட்டம் பாண்டட் டு 2 other கார்பன் ஆட்டம். ஓகே, 2 other கார்பன் ஆட்டம், அதுதான் என்ன? செகண்டரி கார்பன். ஸோ பாருங்கள், இங்கே கார்பன் இஸ் பாண்டட் டு 2 other கார்பன் ஆட்டம். அப்போ டெர்ஷரினா என்ன? ஸோ டெர்ஷரி சிம்பிள். ஓகே, கார்பன் is bonded with 3 other carbon atom. Okay, 1 carbon atom is bonded with 3 other carbon atom. For example, CH3 இங்கேயும் CH3, இங்கே H. ஓகே, ஸோ இது என்ன? tertiary carbon. So இங்க பாருங்க, carbon is connected with 3 other carbon atom, or எப்படி சொல்லலாம், carbon is bonded with 3 other carbon atoms. Okay, இங்க பாருங்க, so 3 other carbon atoms. So இதுதான் என்ன, tertiary carbon. clear இல்ல? clear-ஆ? அப்போ quaternary-னா என்ன? quaternary என்ன? நீங்களே சொல்லுங்க. So நீங்களே சொல்லுங்க, என்ன quaternary carbon-னா? So quaternary carbon-னா, one carbon atom is connected with 4 other carbon atoms. Okay, 4 other carbon atom. That is quaternary. So இங்க பாருங்க, இந்த carbon is connected with 4 other carbon atom. Okay, that is quaternary carbon. Okay, இந்த carbon என்ன, quaternary carbon. இல்லைனா 4 degree carbon னும் சொல்லலாம். Okay, 4 degree carbon, 3 degree carbon, 2 degree carbon, 1 degree carbon னும் அப்படியும் சொல்லலாம். Okay, so simple. So carbon is connected with 4 other carbon na quaternary. Carbon is connected with 3 other carbon means adana tertiary, and carbon is connected with
two other carbon na secondary, carbon is connected with one carbon na அது என்ன primary. Clear? Clear? Clear-ஆ? Clear-னு நினைக்கிறேன். ஸோ அப்போ question பார்க்கலாம்ல? Yes, come on. ஸோ எப்படி இருக்குது? First one, CH3, CH, CH3, CH3. இது expand பண்ணி எழுதலாம். Actually, இது எப்படி இருக்கும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் எடுத்துக்கலாம்ல. ஸோ இங்கே பாருங்க CH3, CH, CH3, CH3. ஸோ CH3, CH3, CH, CH3, CH3, CH3 இப்படி தான் இருக்குல்ல. ஸோ எஸ் 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 CH3, CH3, CH, CH3, CH3. ஓகே. ஸோ இதோட மீனிங் என்ன? CH3, CH, CH3னா ஆக்சுவலி இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் CH, CH, இங்கே CH, இது CH3. ஓகே, இது ஆக்சுவலி CH3, CH3, CH3. இது தான் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது தான் இதோட பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஓகே ஓகே, ஒரு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பாருங்கள், இதில் யார் ப்ரைமரி கார்பன், யார் செகண்டரி கார்பன், யார் டெர்ஷரி கார்பன், யார் குவாட்டர்னரி கார்பன். ஓகே ஓகே ஹிபா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் என்ன? ப்ரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? ஸோ இந்த கார்பன் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் only one carbon la. So in carbon is directly connected with one carbon. So in the carbon is primary carbon. அப்ப இந்த carbon பாருங்க. So இந்த carbon பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு கார்பனா கனெக்ட் பாண்ட்ல இருக்கு, இங்க ஒரு கார்பனா பாண்ட்ல இருக்கு, அண்ட் இங்கேயும் ஒரு கார்பனா பாண்ட்ல இருக்கு. ஓகே, so இந்த carbon is connected with, or this carbon is connected with 3 other carbon atom. Okay, அப்போ எப்படி சொல்லலாம்? அது என்ன? பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா, குவாட்டர்னரியா? So simple, 3 na 3 degree. Okay, 3, it's connected with 3 other carbon atom la. அப்போ என்ன? 3 degree. Simple. So next இது CH3. So CH3 is directly connected with this carbon only. Okay, so அப்போ என்ன? Only one carbon, 1 degree இல்லைனா ப்ரைமரின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது CH3. ஸோ CH3 is directly connected with this carbon. ஓகே, connected with this carbon. அப்போ என்ன? இதுவும் ப்ரைமரி. சிம்பிளாக பண்ணலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இது என்ன? CH2, CH, CH2, CH double bond, CH, single bond, CH2, CH2, CH3. ஓகே, ஸோ இது பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குது? ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்பன், ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் இந்த கார்பன். ஓகே, ஸோ இந்த கார்பன் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் ஒன் அதர் கார்பன் ஒன்லி. ஓகே, ஸோ இங்கே டபுள் பாண்ட் எல்லாம் இருக்குது, ஆனாலும் என்ன? டைரக்ட்லி கனெக்டட் வித் ஒன்லி ஒன் கார்பன். ஓகே, ஒன்லி ஒன் கார்பன்னா இது என்ன? பிரைமரி. ஸோ செகண்ட் கார்பன் பாருங்க. ஓகே, இதுதான் செகண்ட் கார்பன்ல. ஸோ அந்த கார்பன் இஸ் கனெக்டட் வித் 2 அதர் கார்பன். இங்கே பாருங்க, கார்பன் இங்கேயும் இருக்குது, கார்பன் பாண்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ என்ன? செகண்ட் கார்பன் இஸ் கனெக்டட் வித் 2 other carbons. அப்போ 2 other carbonsனா இது secondary. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கார்பன் பார்த்தா எஸ், இங்கேயும் இருக்குது கனெக்ஷன், கார்பன் பாண்டில். ஸோ இஸ் கனெக்டட், this carbon is connected with or bonded with 2 other carbon means simple. ஸோ செகண்டரி. ஸோ இந்த கார்பன் பார்த்தாலும் அதுக்கு இங்கேயும் இருக்குது, இதுவும் என்ன? செகண்டரி.
இந்த கார்பன் பார்த்தாலும் அதுக்கு இங்கேயும் இருக்குது. ஸோ இதுவும் செகண்டரி. இந்த கார்பன் இங்கேயும் இருக்குது, செகண்டரி. இங்கேயும் இருக்குது, இதுவும் செகண்டரி. ஓகே, இந்த கார்பன் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியா? ஸோ என்ன அதுக்கு என்ன is connected with only one carbon. Okay, இந்த carbon is connected with only one carbon. So அப்போ என்ன இது primary. ஸோ ஒரு செயினை பொறுத்த வரைக்கும் ஓகே, அங்கே பிரான்ச்சஸ் ஒன்றும் இல்லை, பிரான்ச் இல்லை. ஸோ செயினை பொறுத்த வரைக்கும் அதோட எண்டு பார்த்தா ஓகே, ரெண்டு எண்டும் பார்த்தா அது என்ன, அதோட டிகிரி பார்த்தா அது எண்டில் பிரைமரி வரும். ஆனால் இன்பிட்வீனாக வரும்போது இன்பிட்வீன் கார்பன் எல்லாமே செகண்டரி. கிளியரா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எஸ், இது என்ன நோட்டேஷன், இது என்ன ரெப்ரசன்டேஷன் நோட்டேஷன் எல்லாம், இது என்ன ரெப்ரசன்டேஷன், இது எந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்? எஸ், இது என்ன பாண்ட் லைன் நோட்டேஷன். எஸ், வெரி குட், பாண்ட் லைன் நோட்டேஷன். ஓகே, ஸோ பாண்ட் லைன் நோட்டேஷனில் பார்க்கலாம் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கார்பன் பார்த்தா தெரியும் அது என்ன, ஆல்ரெடி சொல்லியிருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் என்ன இருக்குது, அது பிரைமரியா, இட்ஸ் கனெக்டட் வித் ஒன்லி ஒன் கார்பன். அப்போ என்ன, அது என்ன பிரைமரி. ஸோ இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பனை பார்த்தா இட்ஸ் கனெக்டட் வித் 1 2 3 கார்பன். ஓகே, இங்கேயும் CH3 இருக்குது ஆக்சுவலி. ஸோ 1 2 3. அப்போ இது என்ன, இது டெரிஷரி. கிளியர்? இது என்ன, இது எப்படி இருக்கும், பிரைமரி, செகண்டரி, டெரிஷரியா? ஸோ இதை பார்த்தா இங்கேயும் என்ன, கார்பன் பாண்ட் இருக்குது. ஸோ திஸ் கார்பன் இஸ் கனெக்டட் வித் 2 other carbon. ஓகே, இந்த கார்பன் 2 other கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது என்னடா, ஸோ இதுவும் என்ன, செகண்டரி. இங்கே பார்த்தா இங்கேயும் 2 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது, இதுவும் என்ன, செகண்டரி. இது என்ன, இங்கே பார்த்தா இது எண்டு இல்லை. ஸோ 1 பாண்ட், 1 கார்பன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன, இது பிரைமரி. ஓகே, ஸோ 1 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஓகே, 1 கார்பன் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன, அது பிரைமரி. கிளியர்? ஸோ இது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு இதோட ஆன்சர் என்ன, இதோட ஆன்சர் நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. ஓகே, இதோட ஆன்சர் காமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் question. Find the number of primary, secondary, tertiary and quaternary carbon atoms in the following molecules. ஸோ பாருங்க, இது என்ன, ஒரு ட்ரையாங்கிள் எல்லாம் கொடுத்துருக்கு. முன்னாடி ஸ்கொயர், இப்போ ட்ரையாங்கிள் என்ன இருக்குல்ல. ஸோ ட்ரையாங்கிள்னா என்ன, 1 2 3 என்ன நோட்டேஷன், இது என்ன ரெப்ரசன்டேஷன், பாண்ட் லைன் ரெப்ரசன்டேஷனில் பாண்ட் லைன் நோட்டேஷன். ஸோ இங்கே என்ன இருக்குது, 1 கார்பன், இது என்ன 2 கார்பன் மேலே கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இந்த சிங்கிள் கார்பன் 2 டிஃப்ரெண்ட் கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. அப்போ இது என்ன, இது செகண்டரி. ஓகே, இது என்ன, செகண்டரி கார்பன். ஸோ இங்கே பாருங்கள், ஓகே, இந்த கார்பன் 2 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. அப்போ இது என்ன, இதுவும் என்ன செகண்டரி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கார்பன். ஸோ இந்த கார்பனும் 2 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் என்ன, செகண்டரி. கிளியர்? சிம்பிள், எல்லாம் சிம்பிள்ல. எஸ். ஸோ இது பார்க்கலாம், இங்கே பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட். ஓகே, ஸோ இந்த கார்பன் பாருங்கள். ஸோ இந்த கார்பன் 2 டிஃப்ரெண்ட் கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. அப்போ இது செகண்டரி கார்பன். ஓகே, இந்த கார்பன் செகண்டரி. ஸோ இந்த கார்பன் பாருங்கள். ஸோ இந்த கார்பன், திஸ் கார்பன். ஸோ இங்கே பார்த்தா என்ன,
இது ஒரு பாண்ட் இருக்கு கார்பன் கார்பன் பார், இங்கேயும் ஒரு கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு. ஓகே, கார்பன், ஸோ இந்த கார்பன் இஸ் கனெக்டட் வித் 2 அதர் கார்பன். பட் இந்த கார்பன் என்ன ஒரு நைட்ரஜன் மேலேயும் கனெக்ட் ஆயிருக்கு. அது கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. என்ன? ஜஸ்ட் கோ. ஓகே, definition பாருங்க. So a carbon atom bonded to only one other carbon atom means அது primary. So one carbon atom is bonded with 2 other carbon atom means அது secondary. So one carbon atom is bonded with 3 other carbon atom means அது tertiary. Okay, quaternary means one carbon atom is connected or bonded with 4 other carbon atom means அது என்ன? quaternary. So இங்க என்ன? இது consider பண்ண மாட்டேன். Okay, கன்சிடர் பண்ண மாட்டேன். கார்பன் கார்பன் பாண்ட் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இது என்ன? செகண்டரி. கிளியரா? ஓகே. ஸோ இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இந்த 2 கொஸ்டினுமே ஸோ ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி படிச்சிருக்குல்ல. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரை பண்ணுங்க அண்ட் ஆன்சர் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் கமெண்ட்டில் போடணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ next degree of hydrogen. Okay, degree of hydrogen. So degree of hydrogen adla first primary hydrogen irukku, secondary hydrogen irukku, tertiary hydrogen irukku. enna primary hydrogen na? Simple. Okay, so hydrogen atom attached to a primary carbon. So hydrogen atom is attached to a primary carbon மேல attach பண்ணா அதுதான் என்ன? primary hydrogen. Okay, for example இது carbon carbon, இந்த carbon is this carbon is a primary carbon ல, இந்த carbon என்ன? primary carbon. so இதுல 3 hydrogen வருது. okay, இதுல 3 hydrogen வருது. so இங்க பார்த்தா இந்த carbon is attached to one other. இந்த கார்பன் வேற ஒரு கார்பன் மேல பாண்ட் இருக்குல்ல. ஸோ கார்பன் கார்பன் 1 பாண்ட் இருக்கு இங்க. ஸோ அப்போ இது என்ன? பிரைமரி கார்பன்னு சொல்லலாம். ஓகே, இது என்ன? பிரைமரி கார்பன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரைமரி கார்பன்ல யார் இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே, இந்த பிரைமரி கார்பன் மேல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஓகே, கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனை எப்படி சொல்லலாம்? பிரைமரி ஹைட்ரஜன் சொல்லலாம். ஓகே, பிரைமரி கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜன் பிரைமரி ஹைட்ரஜன், செகண்டரி கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜன் செகண்டரி ஹைட்ரஜன், டெர்ஷரி கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜன். டெர்ஷரி கார்பன் மேலே ஹைட்ரஜன் இருக்காதுடா, அதனால டெர்ஷரி ஹைட்ரஜன் இல்லை. ஓகே, ஸோ பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கு, செகண்டரி டெர்ஷரி இருக்கு, குவாட்டர்னரி இருக்காது. ஓகே, டெர்ஷரி இருக்கு, குவாட்டர்னரி ஹைட்ரஜன் இருக்காது. ஓகே ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கும், செகண்டரி ஹைட்ரஜன் இருக்கும், என்ன டெர்ஷரி ஹைட்ரஜன் இருக்கும், ஆனால் குவாட்டர்னரி ஹைட்ரஜன் இருக்காது. பிகாஸ் என்ன குவாட்டர்னரினா கார்பன் இஸ் கனெக்டட் வித் 4 அதர் கார்பன் ஆட்டம்ஸ் இல்லை. ஸோ எல்லாமே கார்பன், அப்போ எங்கே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்? இல்லை, இருக்க மாட்டேன். ஸோ என்ன பிரைமரி ஹைட்ரஜனும் இருக்கும், செகண்டரி இருக்கும், டெர்ஷரி ஹைட்ரஜனும் இருக்கும். ஓகே, ஸோ பிரைமரி ஹைட்ரஜன்னா பிரைமரி கார்பனில் பாண்ட் பண்ணி இருக்கிற ஹைட்ரஜன் தான் பிரைமரி ஹைட்ரஜன். அப்போ செகண்டரி ஹைட்ரஜன்னா செகண்டரி கார்பனில் இருக்கிற பாண்ட் பண்ணி இருக்கிற ஹைட்ரஜன் தான் செகண்டரி ஹைட்ரஜன். அப்போ டெர்ஷரி ஹைட்ரஜன்னா டெர்ஷரி கார்பன் பாருங்க, அங்கே ஹைட்ரஜன் இருக்கு, அதுதான் டெர்ஷரி ஹைட்ரஜன். கிளியர்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஹைட்ரஜன் ஆட்டம் இன் த ஃபாலோயிங். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாரும் ரெடின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்த கார்பன். ஓகே, எல்லோ வேணாம், ரெட். ஓகே, ரோஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த கார்பன் ஆக்சுவலி பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? ஸோ ஜஸ்ட் இந்த கார்பன் இஸ் கனெக்டட் வித் ஒன்லி 1 கார்பன்ல. ஸோ இந்த கார்பன் இஸ் கனெக்டட் வித் ஒன்லி 1 கார்பன். அப்போ இது என்ன? இங்கே என்ன இருக்கும்? பிரைமரி ஹைட்ரஜன் தான் இருக்கும், பிரைமரி ஹைட்ரஜன் இருக்கும்.
ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் ப்ரைமரி ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இங்கேயும் என்ன ப்ரைமரி ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். கிளியர்? ஆனால் இங்கே பார்த்தா இந்த கார்பன் இங்கே என்ன கனெக்டட் வித் த்ரீ டிஃப்ரெண்ட் carbon atom. Okay, இந்த carbon is connected with or bonded with 3 different carbon atom la. So அப்போ என்ன இது என்ன கார்பன்? ஆக்சுவலி tertiary கார்பன்னா அங்கே இருக்கிற ஹைட்ரஜன், அங்கே இருக்கிற 1 ஹைட்ரஜன் இஸ் tertiary ஹைட்ரஜன். கிளியர்? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது? ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த கார்பனில் எவ்வளோ 2 டிஃப்ரெண்ட் கார்பன் பாண்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ 2 டிஃப்ரெண்ட் கார்பன் பாண்ட் பண்ணியிருக்கு இந்த கார்பன் மேலே. ஸோ அப்போ இது என்ன? இங்கே இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல. ஸோ அந்த ஹைட்ரஜன் எந்த மாதிரி ஹைட்ரஜன்? ப்ரைமரி ஹைட்ரஜனா, செகண்டரி ஹைட்ரஜனா, டெரிஷரி ஹைட்ரஜனா? இது என்ன? ஆக்சுவலி இது செகண்டரி கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜன் செகண்டரி ஹைட்ரஜன். அப்போது இது என்ன? செகண்டரி ஹைட்ரஜன். ஓகே, கிளியர்? இது என்ன? இங்கேயும் என்ன? சேம், நோ டவுட், இதுவும் செகண்டரி ஹைட்ரஜன். இங்கே என்ன? ஸோ இங்கே என்ன இருக்குது? பாண்ட் 2 கார்பன் மேலே இந்த கார்பன் பாண்ட் பண்ணியிருக்குல்ல. ஸோ 1 2 இங்கே எக்ஸ்ட்ரா இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே என்ன? 1 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அந்த 1 ஹைட்ரஜன் இஸ் செகண்டரி ஹைட்ரஜன். இங்கேயும் 1 ஹைட்ரஜன் இருக்கும், அந்த ஹைட்ரஜனும் செகண்டரி ஹைட்ரஜன். பிகாஸ் இங்கே இருக்கிற கார்பன் அந்த ஹைட்ரஜன் பாண்ட் பண்ணி நிற்கிற இந்த கார்பன் வேறு 2 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. ஓகே, வேறு 2 கார்பன் மேலே கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது என்ன? செகண்டரி. இதுவும் என்ன? செகண்டரி. எஸ், எல்லாருமே செகண்டரி. எஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குது? இந்த கார்பன் ஆக்சுவலி இந்த கார்பன் என்ன? ப்ரைமரி கார்பனில். ஸோ இந்த கார்பன் வேறொரு கார்பன் மேலே என்ன பாண்டில் இருக்குது. அப்போ என்ன இது? ப்ரைமரி. ஸோ இந்த கார்பனை செகண்ட் கார்பன் பாருங்கள், இந்த கார்பன் 2. ஸோ இந்த கார்பன் இங்கேயும் இருக்குது கார்பன் பாண்ட். வேறு 2 கார்பன் மேலே பாண்டில் இருக்குது. வேறு 2 கார்பன் மேலே பாண்டுனா இது என்ன? செகண்டரி கார்பன். ஓகே, செகண்டரி கார்பனில் பாண்டில் இருக்கிற செகண்டரி கார்பன் மேலே இருக்கிற ஹைட்ரஜனும் என்ன? செகண்டரி ஹைட்ரஜன் தான். ஓகே, செகண்டரி ஹைட்ரஜன் தான். ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே. ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இது ஆக்சிஜன். வி கான்ட் கவுண்ட் திஸ். வை? பிகாஸ் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே இருக்குது. ஓகே, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மேலே இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே பார்த்தா இந்த கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் ரெட் கலர் எடுக்கலாம். ஸோ இங்கே என்ன? கார்பன் இருக்குது. ஸோ இங்கே this carbon is connected with one other carbon. Okay, this carbon is connected with one other carbon. So அப்போ இது என்ன? primary. ஓகே, அப்போ இது என்ன? primary hydrogen. இது என்ன? primary hydrogen. simple. ஸோ இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. இதோட ஆன்சர் கமெண்டில் போடுங்க. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் கமெண்டில் போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லை. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக்கோட பேஸ். ஓகே, என்ன? நேமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலி 2 டைப்ஸ் நேம்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐயூபிஎஸ்சி நேமும் இருக்குது, லைக் காமன் நேம் இல்லைன்னா ட்ரிவியல் நேமும் இருக்குது. ஓகே, ஸோ என்ன காமன் நேம்னா? ஓகே, எனக்கு என்னோட ஒஃபிஷியல் நேம் இருக்குல்ல. ஒஃபிஷியல் நேம்னா லைக் ஆதாரில் இருக்கும், பேன் கார்டில் இருக்கும், என்னோட எல்லா ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லேயும் என்னோட அஸ்வதி சுரேஷ் பி, அண்ட் தட் இஸ் மை நேம். ஓகே, அதான் யூபிஎஸ்சி நேம்னா. ஓகே, ஸோ காமன் நேம் எனக்கு வீட்டில் ஒரு நேம் இருக்குது. ஓகே, ஒரு பெட் நேம் இருக்குது, ஒரு நிக் நேம் இருக்குது. ஸோ அதுதான் என்ன? காமன் நேம்னு சொல்ல முடியும். ஓகே, எல்லாருக்குமே அப்படி இருக்கும்ல, உங்களுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ப்ராப்பர் ஒஃபிஷியல் நேம் இருக்கும்ல,
அதுதான் என்ன ஆர்கானிக் காம்பவுண்டில் ஐயூபிஎஸ்சி நேம். ஓகே, ஆர்கானிக் காம்பவுண்டில் ஐயூபிஎஸ்சி நேம். அண்ட் உங்களோட காமன் நேம், உங்களோட நிக் நேம், அதுதான் என்ன ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட காமன் நேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதோட காமன் நேம் ஐசோப்ரோபேன். ஓகே, ஐசோப்ரோபேன். ஆனால் இதோட ஐயூபிஎஸ்சி நேம் என்ன 2-methyl. ஓகே, 2-methyl propane. கிளியரா? கிளியரா? எஸ் அனாமிகா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஐயூபிஎஸ்சி நேம் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக ஒரு மாலிக்யூலாக அப்படியே நேம் எழுதலாம், அப்படி இல்லை. ஓகே, அதுக்கு ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு மாலிக்யூலோட நேம் இல்லைனா ஒரு காம்பவுண்டோட நேம் எழுதுறதுக்கு ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ரூல்ஸ் வச்சு தான் என்ன ஐயூபிஎஸ்சி நேம் எழுதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் ரூட். என்ன வேர்ட் ரூட்னா? வேர்ட் ரூட் என்ன வேர்ட் ரூட்னா? ஸோ வேர்ட் ரூட்னா ஆக்சுவலி ஒரு லைக் டோட்டல் அந்த கார்பன் செயின் இல்லைன்னா கார்பன் சைக்கிளில் எவ்வளோ ஏன்னா மெயின் செயின் இருக்கும்ல, அதோட கார்பன் அந்த மெயின் செயினில் இருக்கிற கார்பனோட நம்பர் தான் என்ன வேர்ட் ரூட்டில் மெயினாக இருக்கும். தட் மீன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இன் மெயின் செயின்னு சொல்லலாம். ஓகே, மெயின் செயினில் இல்லைன்னா சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் இல்லை, ஸோ சைக்கிளில் இருக்கிற என்ன கார்பன் நம்பர் பேஸ் பண்ணிட்டு தான் வேர்ட் ரூட் இருக்குது. ஓகே, ஸோ வேர்ட் ரூட்னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் இன் மெயின் செயின். ஓகே, கிளியர்? ஓகே, ஸோ இது கிளியர் இல்லை? ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி என்ன வரணும்? நெக்ஸ்ட் பின்னாடி வேர்ட் ரூட்டுக்கு பின்னாடி யார் வரணும்? அதுக்கு பிறகு தான் ப்ரைமரி சஃபிக்ஸ். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ் எழுதணும். ப்ரைமரி சஃபிக்ஸ்னு என்ன? ஆக்சுவலி அது கார்பன் டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா, அது டிபெண்ட் பண்ணிட்டு தான் ப்ரைமரி சஃபிக்ஸ். இன்கேஸ் கார்பன் சிங்கிள் பாண்டுனா அது என்ன? ANE. ஓகே, கார்பன் டபுள் பாண்ட் வருதுன்னா அது என்ன? ENE. ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா அது என்ன? கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா அது என்ன? YNE. ஓகே, ஸோ அதுதான் என்ன? ப்ரைமரி சஃபிக்ஸ். அதுக்கு பிறகு தான் யார்? செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸ்னா ஆக்சுவலி யார்? ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ்னா ஆக்சுவலி யார்? டிஃப்ரெண்ட் வேணும். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ்னா என்ன? ஆக்சுவலி செகண்டரி சஃபிக்ஸ்னா என்ன? ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்க்கு ஒரு ப்ரையாரிட்டி ஆர்டர் இருக்குது. ஓகே, அந்த ப்ரையாரிட்டி ஆர்டரெல்லாம் கொஞ்சம் பை ஹார்ட்டாக படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நேமிங் ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகே, ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ ஃபுல் மார்க்கே வாங்கலாம் நேமிங்லலாம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி ஆர்டரில் தான் இங்கே எழுதணும் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ ப்ரையாரிட்டி ஆர்டர்னால் சீனியராக ஆறு வருது அந்த குரூப்பில், அந்த ஆர்டரில், ஸோ அவங்கள எடுக்கணும். ஓகே, அவங்கள செகண்டரி சஃபிக்ஸாக எடுக்கணும். ஓகே, ஸோ வேர்ட் ரூட்டுக்கு முன்னாடி யார் வருது? முன்னாடி பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி யார் வருது? முன்னாடி வேர்ட் ரூட்டுக்கு ஃபர்ஸ்ட் யார்? பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வருது. வேர்ட் ரூட்டுக்கு முன்னாடி தான் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வருது. ப்ரீனா முன்னாடி இல்லை, ஸோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஸோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன? ஆக்சுவலி ஸோ இது சைக்ளோ குரூப்பா இல்லைன்னா செயினா, அது அதுக்காகத்தான் பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. ஓகே, சைக்ளிக்கா நான் சைக்ளிக்கா செயினா, அதுக்கு தான் என்ன
பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் இருக்குது. கிளியரா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி யார் இருக்குது? பிரைமரி ப்ரிஃபிக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்குது? அது செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா யார்? ஸோ இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பில் சீனியர் மோஸ்ட் இருக்கும்ல. ஸோ இங்கே செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் ஜூனியர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஜூனியர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகே, ஜூனியர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இல்லைன்னா சைட் செயின்னு சொல்லலாம். சைட் செயின் எல்லாம் எங்கே வரும்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸில் வரும். ஸோ ஐதர், ஸோ இதோட ஆர்டர் என்ன? நேமோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கு பிறகு பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கு பிறகு வேர்ட் ரூட், அதுக்கு பிறகு பிரைமரி சஃபிக்ஸ், அதுக்கு பிறகு தான் செகண்டரி சஃபிக்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ வேர்ட் ரூட் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வேர்ட் ரூட் என்ன? மெத்தத்து, ப்ராபபியூட், பெண்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஒக்ட், நொன்னு, டெக்கு, அண்டெக்கு, டூடெக்கு. ஓகே. ஸோ இன்கேஸ் அந்த செயினில், மெயின் செயினில் 1 கார்பன் மட்டும்தான் இருக்குன்னா அது என்ன? மெத்து. ஸோ அந்த மெயின் செயினில் 2 கார்பன் இருக்குன்னா அது என்ன? எக்ட். 3 கார்பன் இருக்குன்னா ப்ராப், 4 கார்பன் இருக்குன்னா பியூட், 5 கார்பன் இருக்குன்னா பெண்ட், 6 கார்பன் இருக்குன்னா ஹெக்ஸ், 7 கார்பன் இருக்குன்னா ஹெப்ட், 8 கார்பன் இருக்குன்னா ஒக்ட், 9னா நான், 10னா டெக், 11னா அண்டெக், 12னா டூடெக். ஓகே, கிளியர் இல்லை? ரொம்ப சிம்பிள்ல. ஓகே. ஸோ இதுதான் என்ன? வேர்ட் ரூட். ஓகே. ஸோ வேர்ட் ரூட் பேஸ் பண்ணிட்டு தான் பிரைமரி சஃபிக்ஸ். அதுக்கு பிறகு தான் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? ஒரு லைக் ஒரு பாண்ட், ஒரு நேமிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன? எவ்வளோ மெயின் செயின் பார்க்கணும். மெயின் செயினில் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, மெயின் செயினில் எவ்வளோ கார்பன் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணிவிட்டு வேர்ட் ரூட் உங்களுக்கு கிடைக்கும். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. 2 டைப் ப்ரிஃபிக்ஸ் இருக்குல்ல. ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸும் இருக்குது, செகண்டரி ப்ரிஃபிக்ஸும் இருக்குது. ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ்னால் என்ன? சைக்ளோ. ஓகே, சைக்ளிக்கா இல்லைனா செயினா. ஸோ இட் ரெப்ரசன்ட் whether the organic compound is cyclic or not. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் சைக்ளிக்கா இல்லையா, அதுக்கு தான் இந்த பிரைமரி ப்ரிஃபிக்ஸ். ஓகே, சைக்கிள்னா சைக்ளோ ப்ளஸ் ரூட் வேர்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். செகண்டரி ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? சப்ஸ்டிடியூவன்ட் ஆர் லைக் என்ன? ஜூனியர் மோஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லலாம். ப்ரையாரிட்டி கம்மியாக இருக்கிற இன்கேஸ் ஒரு காம்பவுண்டில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாச்சா என்ன? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் எது? மோஸ்ட் ப்ரையாரிட்டி. யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம்? அதுதான் என்ன? செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரையாரிட்டி கம்மியானது தான் என்ன? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். யாருக்கு ப்ரையாரிட்டி கம்மி அவங்க தான் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ். கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட்டும் அவங்களோட செகண்ட் ப்ரிஃபிக்ஸ் நேம்ஸும். ஓகே, ஆர் வந்தால் அது ஆல்கைல் குரூப். ஓகே, எக்ஸ் வந்தால் ஹாலோ குரூப். ஓகே, OH வந்தால் ஹைட்ராக்சி, OR வந்தால் அது ஆல்காக்சி, NH2 வந்தால் அது அமினோ, CN வந்தால் அது சயனோ, CHO வந்தால் ஃபார்மைல் ஆர் ஆக்சோ. ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள் அது என்ன, கொஞ்சம் பை ஹார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பை ஹார்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனைனா ஜஸ்ட் என்ன, லைக் ஒரு பேப்பர் எடுங்க, எல்லாமே எழுதுங்க. லைக் நீங்கள் பார்க்குற மாதிரி, ஓகே, டெய்லி பார்க்குற மாதிரி எங்கேயாச்சும் ஒட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக பை ஹார்ட் ஆகிடும். ஓகே, ஈஸியாக அது என்ன, நீங்கள் லைக் அது ஈஸியாக என்ன உங்களுக்கு அப்படியே மண்டையில் ஏறிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் ப்ரைமரி சஃபிக்ஸும் இருக்குது, செகண்டரி சஃபிக்ஸும் இருக்குது. ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்ன ஆக்சுவலி? ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் கார்பன் பாண்ட், எந்த பாண்ட் அதை டிபெண்ட் பண்ணிட்டு தான் ப்ரைமரி சஃபிக்ஸ் இருக்குது. கார்பன் சிங்கிள் பாண்ட்னா அது எயின், கார்பன் டபுள் பாண்ட்னா அது ஈன், கார்பன் ட்ரிபிள் பாண்ட்னா அது ஐ. கிளியர்?
Okay. So next, suffix. Suffix na indicates the functional group. Okay, main functional group. Yaar important functional group. Okay, priority paranga. So adukku peravu. So word root, primary suffix, secondary suffix. Okay, so idu tha enna suffix. Okay, secondary suffix oda names. Carboxylic acid na COOH varum. அது oic acid, methanoic acid, ethanoic acid. Okay, sulfonic acid na அது sulfonic acid, SOCH. அப்போ அது என்ன sulfonic acid வரும். So acidic anhydride na oic anhydride னு சொல்ல முடியும். Okay, oic anhydride, COOCO. அதுதான் oic anhydride. So COOR na அது esters இல்ல, COOR na அது alkyl OH. Okay. So acidic halide na COX. அது எப்படி oil halide. Okay, so இங்க கொஞ்சம் இருக்கு, என்ன அது பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பை ஹார்ட் பண்ணியாச்சுன்னா இது ரொம்ப சிம்பிள். ஓகே, நேமிங் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஸோ இது மட்டும் பை ஹார்ட் பண்ணால் போதும், ஈஸியாக வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஐயூபிஎஸ்சி நேம் எப்படி எழுதணும்? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், word root, அதுக்கு பிறகு primary suffix plus secondary suffix. Clear? Okay. Next என்ன? In case, okay, one alicyclic ring இருக்கு. Okay, ஒரு alicyclic ring இருக்கு. ஸோ அங்கே என்ன, ஒரு கார்பன் வர்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அங்கே அட்டாச் ஆகுது. ஓகே, ஸோ containing functional group is not count. அப்போ என்ன, அந்த ரிங்கில் அந்த கார்பன் கவுண்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அந்த ரிங்கில் கார்பன் கவுண்ட் பண்ண மாட்டேன். அப்போது என்ன, அந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட சஃபிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ என்ன, ஆலிசைக்ளிக் ரிங்கில் என்ன வரும்போது டைரக்ட் ஒரு கார்பன் குரூப் வர்ற மாதிரி ஒரு கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் வருது. அப்போ என்ன, அந்த கார்பன் கவுண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அப்போது அதோட சஃபிக் நேம்ஸ் தான் இங்கே இருக்குது. கிளியர்? ஓகே. ஓகே, ஸோ கொஸ்டின் பண்ணலாமா? கொஞ்சம் கொஸ்டின். எஸ், ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ஈஸி இல்லை. ஆர்கானிக் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் மட்டும், அந்த கொஞ்சம் என்னை பைஹார்ட் பண்ணது மட்டும் பைஹார்ட் பண்ணால் இந்த நேமிங் எல்லாம் வேற லெவல் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். எஸ், இது என்ன, பாண்ட் லைன் நோட்டேஷனில். ஸோ பாண்ட் லைன் நோட்டேஷன் இங்கே 1 2. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், மெயின் என்ன பார்க்கணும், மெயின் செயின் பார்க்கணும். ஓகே, மெயின் செயின் பார்க்கணும். ஸோ மெயின் செயின் பாருங்க, யார் இங்கே மெயின் செயின்? இது மெயின் செயின். சைட் செயினும் ஒன்றும் இல்லைல்ல, பிரான்ச்சஸ் இல்லை. ஸோ மெயின் செயினில் எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸ் வருது? ஸோ பார்க்கலாம். 1 2 3 4 5 6 வருதுல்ல. ஸோ டோட்டல் எவ்வளோ? 6 கார்பன் ஆட்டம்ஸ் வருது. ஓகே, ஸோ டோட்டல் 6 கார்பன்னா அதோட வேர்ட் ரூட் என்ன? வேர்ட் ரூட் பாருங்க. வேர்ட் ரூட் என்ன? 6னா மெத் எத் ப்ராப் பியூட் பென் ஹெக்ஸ். இப்போ என்ன, ஹெக்ஸ் வருது. ஹெக்ஸ் எல்லாமே இங்கே என்ன, சிங்கிள் பாண்டில் இருக்குது. ஓகே, எல்லாருமே இங்கே என்ன, சிங்கிள் பாண்டில் இருக்குது. அப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் இங்கே என்ன, செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை. வை இங்கே என்ன, ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்றும் இல்லை. ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை, என்ன ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸும் செகண்டரி ப்ரிஃபிக்ஸும் இல்லை. அண்ட் இது என்ன, செயின் தான், சைக்கிளும் இல்லை. அப்போ என்ன, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸும் இல்லை. அப்போ என்ன, வேர்ட் ரூட்டும் ப்ரைமரி சஃபிக்ஸும் மட்டும்தான் தேவை. ஓகே, வேர்ட் ரூட்டும் ப்ரைமரி சஃபிக்ஸும் மட்டும்தான் தேவை. ஸோ ஹெக்ஸ் அண்ட் என்ன, ப்ரைமரி சஃபிக்ஸ் இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்ட், எல்லாருமே சிங்கிள் பாண்ட். இப்போ என்ன, ஏ அண்ட் ஹி. ஓகே, ஹெக்ஸேன். ஓகே, ஹெக்ஸேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஓ, இது என்ன க்ராஸாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இதில் என்ன பார்க்கணும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்பன் மெயின் செயின் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் மெயின் செயின் பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்பரும் போடணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா, இப்படி எழுதலாமா? எப்படி ஆனாலும் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 கார்பன்
இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். ஓகே, 3 கார்பன் மீன்ஸ் அப்போ என்ன வேர்ட் ரூட் என்ன மெத்தட் ப்ராப். எஸ், ப்ராப். ஓகே, ப்ராப். ஓகே, ஸோ இங்கே என்ன ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே, 2 பிரான்ச்சஸ் இருக்கு. எந்த பிரான்ச்சஸ்? CH3 ஆல்கைல் பிரான்ச்சஸ். ஓகே, ஆல்கைல் பிரான்ச்சஸ். CH3 மீன்ஸ் அது என்ன மீத்தைல். ஓகே, அது என்ன மீத்தைல். ஓகே, ஸோ மீத்தைல் செகண்ட் கார்பனில் 2 மீத்தைல் இருக்கு. செகண்ட் கார்பனில் 2 மீத்தைல் இருக்கு. கிளியரா? செகண்ட் கார்பனில் 2 மீத்தைல் இருக்கு. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? செகண்ட் கார்பனில் ப்ராப் இருக்கு. ப்ராப் செகண்ட் கார்பனில் என்ன 2 மீத்தைல். அப்போ எப்படி எழுதலாம்? 2 டை மீத்தைல். ஓகே, டை மீத்தைல். ஓகே, 2 டை மீத்தைல் ப்ராப் அண்ட் பிரைமரி சஃபிக்ஸ் என்ன எல்லாருமே சிங்கிள் பாண்ட் எயின். ஓகே, எயின். ஓகே, கிளியர் இல்லை? அப்போ 2 டை மீத்தைல். இங்கே பாருங்க 2 டை மீத்தைல் ப்ரோப்பேன். கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? 2 டை மீத்தைல் ப்ரோப்பேன் தானே? ஓகே, இங்கே என்ன இருக்கு? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் வந்தது, அதுதான் என்ன மீத்தைல் குரூப். ஓகே, ஸோ 2 இருந்தது. ஸோ 2 டை மீத்தைல். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்ல, இந்த மாலிக்யூல் பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்கு? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ட் ரூட் வேணும்ல, வேர்ட் ரூட் வேணும். அதுக்கு 1 2 3 4 5. ஓகே, 1 2 3 4 5 ரெண்டுமே சேம். ஸோ எப்படி கவுண்ட் பண்ணலாம்? 1 என்ன 2 3 4 5. கிளியர் இல்லை? ஓகே, ஸோ இது எப்படி கவுண்ட் பண்ணலாம்? 1 2 3 4 5. ஸோ இங்கே பார்த்தா செகண்ட் கார்பனில் ஒரு மீத்தைல் குரூப் இருக்குது அண்ட் தேர்ட் கார்பனில் ஒரு மீத்தைல் குரூப் இருக்குது. அப்போ செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் ஒரு மீத்தைல் குரூப் இருக்குது. கிளியரா? செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் ஒரு மீத்தைல் குரூப் இருக்குது. ஓகே, செகண்ட் அண்ட் தேர்ட். அப்போது செகண்ட் அண்ட் தேர்டில் மீத்தைல் குரூப். ஓகே, அண்ட் 5னா ஆக்சுவலி வேர்ட் ரூட். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரூட் 5னா மெத்த எத்து ப்ராப்பு பியூட்டு பெண்ட் இல்லை? ஸோ பெண்ட் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். பெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன? எல்லாமே சிங்கிள் பாண்டா? இல்லை. ஓகே, இல்லை. என்ன எங்கே இருக்குது? டபுள் பாண்ட். எங்கே டபுள் பாண்ட் இருக்குது? ஸோ செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ பெண்ட் 2 ஈன் எழுதலாம்ல, பெண்ட் 2 ஈன் எழுதலாம்ல. ஸோ அது ஓகே. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டுன்னா அது என்ன? ப்ரைமரி சஃபிக்ஸ் தான் டபுள் பாண்ட். ஓகே, ப்ரைமரி சஃபிக்ஸ் தான் டபுள் பாண்ட். ஓகே, கிளியர் இல்லை? ப்ரைமரி சஃபிக்ஸ் டபுள் பாண்ட். ஓகே, ஸோ அதுக்கு பிறகு இங்கே யாராச்சு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா? ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, ஆனால் CH3 வருது இல்லை? CH3 சைட் செயின் வருது. ஓகே, பிரான்ச்சஸ் வருது. அப்போ என்ன பிரான்ச் வருது? CH3 2லேயும் 3லேயும் வருது. ஸோ 2 3 என்ன 2 3 டை மீத்தைல் அப்படி எழுதலாம்ல. 2 3 டை மீத்தைல் பெண்ட் 2 ஈன். ஓகே, அது கரெக்ட்ல? 2 3 டை மீத்தைல் பெண்ட் 2 ஈன். பெண்ட் தான் என்ன? வேர்ட் ரூட். ஸோ 2 ஈன் என்ன? ப்ரைமரி சஃபிக்ஸ். 2 ஈன்னா என்ன? ப்ரைமரி சஃபிக்ஸ். 2 3 டை மீத்தைல் பிரான்ச்சஸ். கிளியர்? ஓகே, ஸோ இது பாருங்க, இது என்ன? ஓ, என்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது CH3. ஸோ அது சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்ல. CH2, இந்த CH2வில் இங்கே என்ன? CH3 இருக்குது அண்ட் ட்ரிபிள் பாண்ட் CH2 CH3.
ஓகே ஸோ இங்கே இந்த கார்பன் மேலே தான் இந்த CH3 இருக்குது ஓகே இப்படி ஓகே இந்த கார்பன் மேலே CH3 இருக்குது ஸோ அப்போ எப்படி எழுதணும் இப்படி எழுதணும் ஸோ அப்போ இதோட பேர் என்ன சிம்பிளாக எழுதலாம் ஸோ வேர்ட் ரூட் பாருங்கள் எவ்வளோ கார்பன் இருக்குது 1 2 3 4 5 6 7 கார்பன் இருக்குது 7 கார்பன்னா மெத்து எத்து ப்ராப்பு பியூட்டு பெண்டு ஹெக்ஸு ஹெப்ட் தான் வேர்ட் ரூட் ஓகே ஹெப்ட் இருக்குது ஹெப்ட் ஓகே ஸோ இங்கே என்ன இருக்குது ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குல்ல எங்கே ட்ரிப்பிள் பாண்ட் இருக்குது 1 2 3 தேர்ட் கார்பனில் ட்ரிப்பிள் பாண்டு இருக்குது ஸோ ஹெப்ட் 3 ஈன் ஓகே ஹெப்ட் 3 எழுதலாம் ஓகே கிளியர் இல்லை ஹெப்ட் 3 ஈன் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஓகே ஹெப்ட் 3 ஈன் கிளியர் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கா கிளியர் ஓகே நெக்ஸ்ட் ஓகே இது என்னப்பா ஸ்கொயர் எகெயின் ஸ்கொயர் ஓகே என்ன ஸ்கொயர் வந்தால் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் ஸோ ஸ்கொயர் இது என்ன சைக்ளோ ஆயிடுச்சு சைக்ளோனா என்ன சைக்ளோனா பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் தான் சைக்ளோ ஓகே பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் தான் சைக்ளோ ஓகே ஸோ இங்கே என்ன சைக்ளோ பிரைமரி ப்ரிஃபிக்ஸில் இருக்குது ஸோ வேர்ட் ரூட் என்ன ஸோ எவ்வளோ கார்பன் 1 2 3 4 கார்பன் இருக்குது ஸோ மெத்து எத்து ப்ராப்பு பியூட்டு எல்லாருமே சிங்கிள் பாண்டில் இருக்குது ஸோ அப்போ எயின் அப்போ என்ன ப்ராப் எயின் சாரி ப்ராப் இல்லை பியூட் இல்லை 4 கார்பனில் மெத்து எத்து ப்ராப்பு பியூட் ஓகே ஸோ பியூட்டெயின் எயின்னா என்ன பிரைமரி சஃபிக்ஸ் ஓகே எயின்னா என்ன பிரைமரி சஃபிக்ஸ் தான் ஓகே கிளியர் இல்லை ஸோ இதோட பேர் என்ன சைக்ளோபியூட்டேன் கிளியர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது டபுள் பாண்ட் மட்டும்தான் இருக்குல்ல ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும் யார் வேர்ட் ரூட் ஓகே வேர்ட் ரூட் பாருங்கள் சைக்ளோ சிம்பிள் என்ன இங்கே என்ன இருக்குது பிரைமரி சஃபிக்ஸில் 2 பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்தா அங்கே என்ன வரும் அங்கே ஈன் தான் வரும் ஓகே ஈன் தான் வரும் வை பிகாஸ் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது ஓகே ஸோ ஜஸ்ட் பண்ணுங்க அண்ட் ஆன்சர் கமெண்டில் போடுங்க ஓகே ஜஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க அண்ட் கமெண்டில் போடுங்க ஓகே நெக்ஸ்ட் இது பார்க்கலாம் இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ஓகே ஸோ நெக்ஸ்ட் in the molecule seventh question so seventh question cyclo so 1 2 3 4 5 la cyclo 5 enna cyclo 5 na meth eth proper but pend okay 5 carbon na meth eth proper but pend so pend எயினில் தான் இருக்குது ஆனால் இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு ஈத்தைல் குரூப் ஓகே CH3CH2 ஈத்தைல் குரூப் வருது ஓகே ஸோ ஈத்தைல் குரூப் வருது ஓகே ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே ஈத்தைல் குரூப் வருது ஸோ நேம் பண்ணும்போது இங்கேருந்து பண்ணணும் ஓகே அப்போ எப்படி எழுதலாம் ஈத்தைல் cyclopentane okay ethyl cyclopentane okay meth eth proper but pentane yes pentane எல்லாமே சிங்கிள் பாண்ட் pentane ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ஓகே இங்கே என்ன இருக்கு COOH யார் COOH oic acid ஓகே ஃபங்க்ஷனல் குரூப் COOHனா அது யார் ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு இங்கே யார் வந்திருக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வந்திருக்கு ஸோ இது என்ன secondary suffix இது என்ன secondary suffix ஓகே secondary suffix அப்போ என்ன oic acid simple ஸோ இது என்ன இதோட word root என்ன மெத்து எத்து ப்ராப் ஓகே ப்ராப்பனோயிக் ஆசிட் ப்ராப்பனோயிக்
நாயிக் ஆசிட். ஓகே, நாயிக் என்ன எப்படி எழுதலாம்? ப்ரோப்பனாயிக் ஆசிட். ப்ரோப்பனாயிக் ஆசிட். கிளியர் இல்லை? ஸோ இது என்ன? COOHனா ஆயிக் ஆசிட் இல்லை? ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கு. COOHனா அது என்ன? ஆயிக் ஆசிட். ஓகே, ஆயிக் ஆசிட் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்குல்ல. ஓகே, செகண்டரி சஃபிக்ஸில் ஆயிக் ஆசிட் OOH. எஸ், ஃபஸ்ட்டு ஆயிக் ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட். அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ என்ன? சிம்பிள். அது என்ன? ஆயிக் ஆசிட். ஓகே, கிளியர் இல்லை நேமிங்? கிளியர் இல்லை நேமிங்? ஆல்மோஸ்ட் கிளியர் இல்லை? ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நேமிங்கில் இதுதான் என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் வேர்ட் ரூட். யார் வேர்ட் ரூட்? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது, ஸோ அது பேஸ் பண்ணிட்டு தான் வேர்ட் ரூட் வரும். ஓகே, ஸோ அதோட ஆர்டர் என்ன? நேமிங் ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், பிரைமரி ப்ரிஃபிக்ஸ், வேர்ட் ரூட், பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். கிளியர்? ஓகே, ஸோ நேமிங் கிளியர் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் வந்தால், எந்த டவுட் வந்தாலும் என்ன கமெண்டில் கேட்கலாம். ஓகே, எந்த டவுட் வந்தாலும் கமெண்டில் கேட்கலாம். ஸோ நான் என்ன உங்களுக்கு ஆன்சர் தரும். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் நானே தரும். ஓகே, கமெண்டில் கேட்டால். ஸோ ஓகே, ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் கிளியர். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ஜஸ்ட் கிவ் த காமெண்ட். ஓகே, ஜஸ்ட் காமெண்ட் செஷனில் காமெண்ட் போடுங்க. எதாச்சும் டவுட் இருந்தால் ஜஸ்ட் give the comment. okay, so next and முடிச்சாச்சு நாம organic compound. okay, some basic concept. okay, almost complete ஆச்சு organic ஓட. and ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, என்ன இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, வாட்ஸ்அப்பில் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது. just go and follow. I hope you enjoy this session. Thank you so much.